பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு 5 கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது. இந்த 5 கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா, இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா, இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 5 கிரக கூட்டணி கால சக்கரத்தின் 12ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த கூட்டணி 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குதுன்னு பார்க்க இருக்கிறோம். இதில் புதன் இந்த மாதம் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். சுக்கிரன் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார். 2ஆம் தேதியே உடனே கடகத்தில் அமர்ந்து விடுகிறார். கேது ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு கன்னியில் இருக்கிறார். சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் பரணியுடைய சாரத்தில். சூரியன் இந்த மாதம் 13ஆம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார். குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். இப்போ இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் சூரியன் ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தான பலம் அடைகிறார், உச்சநிலை அடைகிறார். நீ கவலைப்படாதப்பா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஆண் பெண் இருவருக்குமே, குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். யார் எழுந்து நிற்கணுன்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும். உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன். அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும், இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இந்த கோள்களின் கோச்சார நிலையாலும் இந்த 5 கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த 12 ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 7.5 சனியின் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி 12ஆம் இடத்துல 5 கிரக கூட்டணி இருக்கிறாங்க. இந்த 5 பேர் என்ன செய்வாங்க? இந்த பஞ்சம கூட்டணி நமக்கு பதவி யோகம் தருமா, இல்லை நமக்கு ஒரு சில இக்கட்டான சூழலை ஏற்படுத்துமா, இல்லை பாக்கியத்தை தருமா அப்படின்லாம் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் ராசி அதிபதியும் 4ஆம் இடம் சென்று ஒரு நீச நிலையை அடைகிறார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம எல்லாம் ஒரு முயற்சி செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம காலகட்டம் ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. ஏற்கனவே நம்மளுக்கு புதனம் மாத பிற்பகுதி வரை ஒரு வக்ர நிலையில் இருப்பார். அவரும் வக்ர முடிவுக்கு அதுக்கப்புறம் தான் வருவார். அதனால் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் புதன் எல்லாமே ஒரு பண விஷயமாகட்டும், ஒரு கொடுக்கல் வாங்கலாகட்டும், ஒரு தொழிலில் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதை விரும்பி செய்யுங்க. ஒரு இடம் போகிறீங்க, லிஃப்ட்டில் போகாமல் படி ஏறி போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வருத்தி கொள்கிற மாதிரி, வருத்தி கொள்கிறோன்னா எடுத்த நம்ம கஷ்டப்படுத்திக்கிறது கிடையாது. ஒரு வேலையை எப்படிலாம் செய்யலாம், இப்போ மிஷின் யூஸ் பண்ணி செய்கிறோன்னா அது இல்லாமல் நம்ம கையால் எப்படி செய்கிறோம். அந்த காலத்துலலாம் ஏன் இந்த கிரகதோஷங்கள்லாம் அதிகமாக பாதிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வேலையே நம்ம கிரக ஆக்டிவேஷனாகவே செஞ்சிட்டோம். அம்மியில் அரைச்சோம், மண்வெட்டி குத்தினோம், விவசாயம் பார்த்தோம். விவசாயம் பார்த்தாலே நம்ம ஜோசியம் கிரகங்கள் பாதிக்கணும்லாம் சொல்லவே முடியாது. மண்ணை எடுத்து ஒருத்த சோத்தில் கையை வைக்கணும்னா நம்ம சேத்துல காலை வச்சோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்பயே கிரகங்கள் ஆக்டிவேட் ஆயாச்சு. சூரியனையும் சந்திரனையும் வழிபட்டுட்டோம். நம்ம கிரகங்களின் நாயகனே நமக்கு சூரியன் தான். அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ண, மேஷராசியில் இருக்கிறவர்கள் தொழில் செய்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் நல்லா ஒரு கவனமுடன் இருக்கணும். மேலதிகாரி, உடன்பணி புரிபவர்கள் இவர்கள்கிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செல்லணும். ஏன்னா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிடுச்சு. எதிர்பாராமல் ஒருத்தர்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இல்லை ஒரு பொருளாதார விரயம், இது மனைவி வழியிலையோ இல்லை ஒரு குழந்தைகள் வழியிலையோ, இல்லை நம்மளுக்கு ஒரு திடீர்னு வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு உடல்நிலை சுகமீனம் இல்லாமல் போகிறது, ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பாக இருக்குது. அது தசாபுதி சரியில்லைன்னா நீங்கள் மாட்டுவீங்க, இல்லைன்னா உங்களுடைய பெற்றோரோ இல்லை உங்களுடைய மனைவியோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. மாத பிற்பகுதியில் முடிவெடுக்கிறதும் ஆரப்போடுங்க. மாத பிற்பகுதியில் இதை பற்றியும் யோசிக்கலாம்.
இருக்கிறது வேலையில் இருக்கிறோம், போயிட்டு வரோமா, நல்லா வந்து எங்கள் ஃபீல்டு போயிட்டுருக்குது, ஒரு ரொட்டீன் லைஃப்பில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்றவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. ஃபோன் பேசுறதை தவிர்த்துருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பேச்சை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்படலாம். கர்மமே கண்ணாயினார், செயலில் தான் இருக்கணும். நிறைய பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காணலாம். ஏன்னா உங்கள் சிந்தனையெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் வந்து எஃபர்ட் வந்து அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது. அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நம்மளுக்கு கிரக நகர்வுகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மூவ் ஆன் பண்ணோம். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் எக்ஸசைஸில் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து இறை வழிபாட்டில் அதிகம் வந்து கவனம் செலுத்துருங்க. இறை வழிபாடு பண்ணலன்னாலும் நான் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லைன்றவங்கெல்லாம் உடற்பயிற்சியில் கவனம் தேவை. நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. நேர்மறை சிந்தனைகள், நேர்மறை ஆற்றல்கள் இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் வேணும். ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இந்த காலகட்டம்லாம் ஒரு பெரிய முதிரையை குத்திட்டு போயிடும் கிரகங்கள். உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். மேஷம் எதில் கவனமாக இருக்கணும். காலையில் எழுந்த உடனே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம அந்த புது வருட பதிவுகள்லாம் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்வடிகள், ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இதை வந்து தாரக மந்திரமாக சொல்லக்கூடிய மேஷராசி 7.5 சனியில் சாதனை செய்யும். ஏன்னா அந்த 3 கேட்டகரியாக ஏற்கனவே பிரிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு முதல் ரவுண்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் உடல் சுகவீனம், ஒரு சைடில் வந்து ஒரு மந்தத்தன்மை, குழந்தைகள் அந்த மேஷராசியில் இருக்காங்கன்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக உங்கள் அன்பு போல எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அஸ்வினியில் பிறக்குது, பரணியில் பிறக்குதுலாம் இந்த சுக்கிர திசையை கடந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். வண்டிலாம் வாங்கி தர செய்கிறேன்னா இப்போ பெற்றோரை மாணவர்களும் தொந்தரவு பண்ணக்கூடாது. பெற்றோர்களும் பிள்ளையை வந்து ரொம்ப வந்து ஒரு அரவணைப்போடு நம்ம எடுத்து செல்லக்கூடிய நாட்கள். கொஞ்சம் கண்காணிப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகிறது அனைத்து விஷயத்திலும். அதனால் நான் கண்காணிக்கிறேன்னு 24 மணி நேரம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டுறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வரணும். வயதானவர்கள் இப்போ செகண்ட் ரவுண்டில் இருக்கிறீங்கன்னா நல்லா வந்து உழைப்பு இருக்கும், விரயங்கள் சுப விரயமாக இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு வீடு, வண்டி, வாகன சேர்க்கையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாங்குகிற விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து எஃபர்ட் போடணும். அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணணும், நல்லா கரெக்டாக இருக்குதா அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதம் வந்து முக்கியமான முடிவுகள், இந்த சுப பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் செய்கிறோம் கொள்கிறன்ற ஒரு வேகமான முடிவுகளை எடுக்காதீங்க. எல்லாத்துலேயும் ஒரு பொதுமை நிதானம் இருக்கட்டும். உங்களுடைய உழைப்பை போடுங்க, ஆக்டிவாக இருங்க. நம்மளுக்கு அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சேர்ந்தோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். அதற்கு தான் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 25, 40 இந்த பாடல்களை தொடர்ந்து படித்து கொண்டு வரணும். சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா பலன்களும் வந்து கொடுக்கும். உங்களுக்கு இந்த சித்தர் பதிவுலாம் சொல்லியிருக்கேன், எந்த சித்தரை வழங்கணுன்ட்டு. அந்த சித்தர்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஊதவத்தி ஏற்றுறதோ இல்லை ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறதோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மெடிடேஷன், தியானம், யோகா பண்ணும்பொழுது மேஷம் இந்த ஏப்ரல் மாதம் கூட நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம். ஏன்னா மாத பிற்பகுதியிலே சூரியன் வந்து உங்களுக்கு உச்சமாகிடுவார். அதனால் உங்களுக்கான வந்து ஒரு ஆன்ம பலம், ஆத்ம பலம் இதெல்லாம் அதிகரிக்கும். இறை வழிபாட்டோடு சூரிய வழிபாடு தினமும் செய்ய வேண்டியவர்கள். சூரியனை வழிபட நமக்கு ஆத்ம பலம் தானாக வந்துடும். எந்த சூழலையும் ஒரு சிறப்பாக நம்ம கடந்து வருவதற்கு காலை மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஆழ்த்து இருதயம் கேட்பது, நிறைய தான தர்மம் பண்ணுவதுதான் மேஷத்துக்கு இந்த காலம் நல்ல பலன்களை தரும். இந்த பலன்கள்லாம் கோள்களுடைய கோச்சார நிலையை வைத்து சொல்லியிருக்கோம். உங்கள் தசாபுத்திகள்லாம் சிறப்பாக இருக்குன்னா இந்த காலகட்டமும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். தசாபுத்தியே சிறப்பாக இல்லைனா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரகங்களுடைய கோச்சார சஞ்சாரங்கள் அந்த மாதிரி இருக்குது. அவசரப்பட்டு எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு முடிவெடுக்கக்கூடாது. உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டம் நல்ல உறவுகளை வந்து தக்க வைத்துக் கொள்வது வந்து ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் மேஷம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கும் பொழுது மேன்மையை சிறப்பாக பெறலாம்.
இந்த காலகட்டம் 12 ராசிகளும் இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புங்களுக்கு நிதி உதவி பண்ணிவிடுங்க. முதியோர் இல்லங்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள், நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ரொம்ப குறையும். அனாவசிய செலவு குறையும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம். அதே போல் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் போட்டு அந்த 6 தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலே ஏற்றலாம். ஷட்கோண தீபம் வாசலே ஏற்றலாம், நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம், இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த வேப்பெண்ணெய்லாம் எழுதும்போது வாசல் எடுத்துங்க. வீட்டில் எழுத்தும்போது 1 சொட்டு 2 சொட்டு அந்த காமாட்சி அம்மன் விளக்குலையே கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க. வெற்றிக்கனி 33 எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள், ஒரு குங்கும பாக்கெட்டோடு தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் இந்த காலகட்டம் அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு, சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க. ஏன்னா அந்த பிரமிடு வயிடுடைய முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வர அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும். அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும் போது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும். இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.